ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சட்மின் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹெல்த்தியான நல்லா டேஸ்டான வெந்தயக்கீரை சப்பாத்தி தான் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நல்லா சுத்தம் செஞ்சு கழுவி வச்சுருக்க கீரை ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா வடித்ததுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த உப்பு மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கீரையும் லைட்டாக அந்த மாதிரி நீங்கள் கையில் அழுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா சின்ன சின்ன பீஸாக ஆயிரும். கொஞ்சம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி தான் சேர்த்துருக்கோம், இருந்தாலும் நல்லா அந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். தண்ணி நீங்கள் ரொம்ப அதிகம் சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கீரையிலேயே ஏற்கனவே ஈரத்தன்மை இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவை பிசைஞ்சு எடுக்கணும். ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிடாதீங்க. இதை கொஞ்சம் சாஃப்டான மாவாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கீரைலாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு கொடுக்கலாம், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம சப்பாத்தி போட ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் கழித்து இதிலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கோங்க. நம்ம எப்போயுமே சப்பாத்திக்கெலாம் எடுப்போம்ல, அந்த அளவுக்கு உருண்டை எடுத்துக்கோங்க. இதை நல்லா உருட்டிட்டு லைட்டாக அந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. எல்லா மாவையுமே இந்த மாதிரி தட்டி தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்ச மாவை சேர்த்து நம்ம எப்பயும் நார்மலாக சப்பாத்தியெல்லாம் போடுவோம்ல, அந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக தேய்க்க வேண்டாம், கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம இது கீரை சப்பாத்தியில், அதனால் ரொம்ப நைஸாக தேய்க்க வேண்டாம். மிச்சம் இருக்கிற எல்லா மாவுலையும் இதே மாதிரி சப்பாத்தி தேய்ச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடாக இருக்கணும். நம்ம சப்பாத்திலாம் போடுறதுக்குன்னு தனியாக வச்சுப்போம் பார்த்தீங்களா, அந்த தோசைக்கல்லை சூடு பண்ணி அதில் நம்ம தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தியை போட்டுக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் சப்பாத்தி சுடணும். இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் அதில் எண்ணெய் தடவிக்கோங்க. 2 சைடுமே இதே மாதிரி நல்லா வேக வைக்கணும். இன்னொரு சைடு இப்போ திருப்பி போட்டு அதுலேயுமே எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வெந்தயக்கீரை சப்பாத்தி. இதே மாதிரி மற்ற இருக்கிற எல்லா சப்பாத்தியும் சுட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ சூப்பராக வெந்தயக்கீரை சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் இதை லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்து விடலாம். இதுக்கு எந்த ஒரு சைடிஷுமே தேவையில்லை, நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.